இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். இப்போ வந்து தாவீது கோலியாத்தை முறியடிக்கும் போது எப்படி முறியடிக்கிறாரு? சும்மா எனக்குறான்னு முறியடிக்கிறாரா? கையில் கூழாங்கலை எடுத்தார். கூழாங்கலை எடுத்துகிட்டு வெறும் கூழாங்கலை வச்சு மாத்திரம் அடிக்கல. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் கர்த்தராகிய நாமத்திலே என்ன செய்வேன்? உன்னை நான் என்ன செய்வேன்? முறியடிப்புன்றார். என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய நாமத்திலே உன்னை நான் முறியடிப்புன்னு சொல்கிறாரு. முறியடிச்சிட்டார் கோலியாத்தை. அந்த நாமமும் என்ன செய்யுது? வேலை பார்க்குது. அவர் வச்சிருந்த அந்த கூழாங்கல் என்ன செய்யுது? வேலை பார்க்குது. அவர் ஆத்தங்கரையில் எடுத்த அந்த கூழாங்கல் என்ன செய்யுது? ஒரே அடி தான், ஒரே அடி எதிராளியை போட்டு தள்ளிப்படும் அந்த கூழாங்கல்ல. அந்த கூழாங்கல் மாத்திரமில்லை, இயேசுவினுடைய அந்த கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்கிறார்? முறியடிக்கிறார். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொழுது கொள்ளும்போது அவர் நாமத்தை அதிகமாக தொழுது கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. எப்படி கேட்கணும்? அந்த இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளணும். அதான் இயேசு நாமத்தை இயேசு 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 நல்லவர் அப்படி என்று அந்த நாமத்தை தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய நாமத்தை அப்படியே பிரஸ்தாபடுத்திக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் கேட்டு பாருங்களேன். இயேசு நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து கேட்டு பாருங்கள். பேதுரு யோவான் என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட வெள்ளியும் இல்லை ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலான ஒரு அற்புதம் என்கிட்ட இருக்கிறது. அந்த நாம வெள்ளியும் கொண்டு வரும், பொண்ணையும் கொண்டு வரும்.